ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் பேங்க் டு இந்தியன் பேங்க்கு நம்ம வந்து மொபைல் நம்பர் வழியாக நம்ம வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு யூபிஐ பேமெண்ட் மெத்தடையும் நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. ஜஸ்ட் வெறும் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்மார்ட் ஆப் வழியாக நம்ம வந்து இந்தியன் பேங்க் டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து இன்ஸ்மார்ட் ஆப் வழியாக ஒருத்தவங்களுக்கு மொபைல் நம்பர் வழியாக மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்தியன் பேங்க் டு இந்தியன் பேங்க் மொபைல் நம்பர் வழியாக மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்தியன் பேங்க்ல நீங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அதாவது ஆட் பண்ணிருக்கீங்க. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிட்ல நீங்க வந்து யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களும் அவங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், ஆட் பண்ணிருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்க வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணாத நம்பருக்கு நீங்க வந்து மணியை சென்ட் பண்ணி விடுறீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து தவறா கூட சென்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த இந்தியன் பேங்க் அந்த இன்ஸ்மார்ட் ஆப் சைட்ல இருந்து அந்த பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து மொபைல் நம்பர் வழியாக ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்க்கு மொபைல் நம்பர் வழியாக எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்க உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்களுடைய எம்பின் வந்து என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான எம்பின் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எம்பின் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் லோடிங் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆகிடும். இப்போ வந்து பாருங்க அன்லாக் வந்து ஆகிடுச்சு. இப்போ அன்லாக் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல இதுல பே டு கான்டாக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பே டு கான்டாக்ட் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த பே டு கான்டாக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எங்க இருக்கோ அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பே டு கான்டாக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க பே டு கான்டாக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பே டு கான்டாக்ட் சொல்லிட்டு இப்போ இது வந்து பாருங்க செலக்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து கான்டாக்ட் ஐகான் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த கான்டாக்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷன் காலோ கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் பர்மிஷன் காலோ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணுங்க. கான்டாக்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே வரும். இப்போ நீங்க இதுல யாருக்குன்னா மணியை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்டை நீங்க கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க வந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, நான் பேக் வந்துட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் தான் எனக்கு தெரியும், மொபைல் நம்பர் வழியாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா இதுல ப்ளீஸ் டைப் ஏர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்டோட அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இதுல வந்து பாருங்க இதுல பே நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சுபான் சொல்லிட்டு வந்திருக்கு. இது போல அவங்களுடைய நேம் வந்து வரும். கரெக்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. கரெக்ட் இல்லை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பே டு கான்டாக்ட் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் அப்படின்ற இந்த பாக்ஸ்ல இப்போ நீங்க அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க சென்ட் பண்ண போறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இதுல மேக்ஸிமம் லிமிட் வந்து 5 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்க வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபீஸ் என்டர் பண்ணிருக்கேன். 10 ரூபீஸ் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க பர்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்ன பர்பஸ்க்காக என்ன விஷயத்துக்காக நீங்க வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்றீங்க, மணியை சென்ட் பண்றீங்க சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இதுல ப்ளீஸ் செலக்ட் சொல்லிட்டு பாருங்க அந்த ஆரோ வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க அதுலயே வந்து ஒரு சில பர்பஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆரோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பர்பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து கரெக்டா உங்களுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லனா இதுல வந்து அதர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல எதுவுமே உங்களுக்கு சூட்டபிளா இல்ல அப்படின்னா அதர்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரீமார்க்ஸ் சொல்லிட்டு வந்துரும். இதுல வந்து நீங்க இப்போ என்ன விஷயத்துக்காக மணியை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டைப் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிடலாம். இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஷாப்பிங் பில் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது போல அதுல இல்லாததா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஷாப்பிங் பில் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் இதுல நோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டார்டிங்ல சொன்னால அதெல்லாம் இதுல நோட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க மறக்காம இதை படிச்சு பாத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இது எல்லாமே நீங்க கரெக்டா
இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப்க்கான உங்களுடைய அக்கௌண்ட்க்கான அந்த டிரான்சாக்ஷன் பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் பின் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு, அதாவது இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணணும். இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வரும். இப்போ வந்து பாருங்க ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே காப்பின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து அந்த ஓடிபி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, நான் வந்து நோட் பண்ணலாம் அப்படின்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைலில் மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இந்தியன் பேங்க் தரப்புல வந்து மெசேஜ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணுங்க. இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓடிபி வந்து இதில் வந்து வந்திருக்கும். கடைசியா இதில் வந்து பாருங்க அந்த ஓடிபி வந்து நீங்க இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஓடிபி நோட் பண்ணிக்கிறேன். நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா கூட காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இந்த ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ நீங்க நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி தான் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுக்கான ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்க்கு இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரோ பே டு கான்டாக்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து இந்தியன் பேங்க் டு இந்தியன் பேங்க் மொபைல் நம்பர் வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.